கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் யோபு 10ஆம் அதிகாரம் வசனம் 1. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா யோபு சொல்றாரு, அவர் வாழ்க்கையை அவர் வெறுத்துட்டார். இல்ல, என்னுடைய ஆத்மா என்னை ஆரோசிக்கிறதுனா என் வாழ்க்கையை பார்த்து எனக்கு கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நான் என் வாழ்க்கை ஃபுல்லா துயரா இருக்கு இல்லையா. யோபுவை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நாள்ல இல்லையா, அவர் எங்க இருந்து, அதாவது மேல இருந்து ஒரே நாள் கீழே வந்துட்டார். அவருடைய சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாமே போச்சு. யோபு உத்தமர் தானே. கடவுளே சாட்சி கொடுக்கிறார். வசனம் இருக்கு இல்லையா, 1ஆம் அதிகாரம் யோபு 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்களேன். யோபு குறித்து இந்த உலகத்தையே படைத்த தேவன் இல்லையா, அவரு சாட்சி கொடுக்குறாருங்க. அமேசிங் இல்லையா. ஏன்னா தேவன் உத்தமனை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா. என் பையனுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லை அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உத்தமர்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. இன்னொருத்தனும் பார்த்து கொண்டு இருக்கிறான், சாத்தானும் பார்த்து கொண்டு இருக்கிறான். நம்ம யோபுவை பார்க்கணும் இல்லையா. யோபு அவர் கஷ்டத்துல வியாகுலத்துல அவர் வார்த்தைகள் விட ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. அவரால் தாங்க முடியாத பாரமா இருக்கு இல்லையா. நினைச்சு பாருங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளைகளை இழக்க கொடுக்கறது எவ்வளவு பெரிய கொடுமையான காரியம் பாருங்களா இல்லையா. அவர் சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சு. மனைவி கூட என்ன சொல்றாங்க, நீ செத்து போயிரு, நீ ஏன் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிற, அதாவது கம்ஃபர்ட்டா கொடுக்கப்பட்ட மனைவி கூட என்ன சொல்றாங்க, நீ போய் செத்துரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவருக்கு எவ்வளவு பெரிய பாரம். அது மட்டும் இல்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் குற்றப்படுத்துறாங்க. இல்ல நீ மறைமுகமா நிறைய நீ பாவம் பண்ணிருப்ப, உன் பிள்ளைகள் பாவத்துல விழுந்திருப்பாங்க, அதனாலதான் தேவன் உன்னை தண்டிக்கிறாருங்கிற மாதிரி அவர் குற்றப்படுத்திட்டே இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அவர் என்ன பண்ணுது, அவருக்குள்ள ஒரு வியாகுலம். அவர் வார்த்தையை விட ஆரம்பிச்சிடாருல. பாத்தீங்களா, நிறைய நேரத்துல நம்மளும் அப்படிதான். நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு துன்பம் வரும்போது, நான் யோபுவை போல சோதிக்கப்பட்டேன் இல்லையா அப்படின்லாம் யாருமே இல்லைங்க. யோபு மாதிரி சோதிக்கப்படுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. அவர் மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியுமானே தெரியல இல்லையா. அதாவது அவர் சொல்றாரு, நீங்க வசனம் பாத்தீங்கன்னா யோபு 9:17, அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குறார் இல்லையா. கடவுளை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நான் ஒண்ணுமே செய்யல, தேவன் என்ன என்ன பண்றாரு, காயங்களை எனக்கு கொடுக்கிறாரு அப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 18வது வசனம் 9வது அதிகாரம் 18ல பாத்தீங்கன்னா, நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். என்னால தாங்க முடியல இல்ல, அடி மேல அடி அடி மேல அடி எனக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா. நிறைய நேரத்துல நம்மளும் அப்படிதான். தேவன் நமக்கு இதெல்லாம் அலோவ் பண்றாரு, என்னால தாங்க முடியல, எனக்கு இந்த பிரச்சனைகள் அமிழ்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க. ஏன்னா இதை அலோவ் பண்ணது யாரு, கடவுள் தான் இல்லையா. ஏன்னா கடவுள் யோபு கிட்ட நடக்க வேண்டிய காரியம் இன்னும் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா இல்லையா. அவர்கிட்ட சுய நீதி நிறைய இருக்கு. நான் பெர்ஃபெக்டா தான் கடவுளே இருந்தேன், உத்தமனா இருந்த கடவுளே, நான் ஒரு பெண்ணையும் நான் கண் வச்சு நான் பார்த்தது இல்லை, நான் ஏழைகளுக்கு இறங்கின கடவுளே, நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண கடவுளே, நான் நீதிமானா இருந்தேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சுயம் உள்ள இருக்கு. பின்னாடி நீ அதிகாரங்கள் வாசிக்க வாசிக்க என்ன ஆகுனா, யோபு தன் சுயநீதியை சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா. தேவன் என்ன பண்றாரு, அதை நீ உடைக்கணும், சுயநீதியை உடைக்கணும். உனக்குள்ள ஒரு பெருமை இருக்கு, உத்தமன் தான், ஆனா உத்தமன்கிற ஒரு பெருமை உனக்கு இருக்கு யோபு, நான் அதை உன்னிட்ட இருந்து எடுக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை அலோவ் பண்ணேன்னு சொல்லி தேவன் அவர் புரிய வைக்கிறார் இல்லையா. இதெல்லாம் யோபுக்கு இருந்தனால கடவுள் பேச ஆரம்பிச்சோன்னா யோபு என்ன பண்றாரு, அப்படி சைலண்ட் ஆறாரு. நீங்க 40வது அதிகாரம் 1-2 முறை நீங்க வாசிங்கன்னா, பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிருக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் யார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். அதுதான், அவ்வளவுதான். அன்னைக்கு யோபு ஸ்டாப் பண்ணிட்டார் இல்லையா. அவர் என்ன பண்ணார், இவ்வளவு நாள் 40 அதிகாரங்களும் அவர் தேவனை குற்றப்படுத்தினாரு, தான் சுயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அதாவது தேவன் குற்றப்படுத்துறாருன்னா, நான் கரெக்டு தான் கடவுளே, ஆனாலும் நீங்க என்ன தண்டிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது இல்லையா. இதைய வெளியெடுக்கிறதுக்கு தான் தேவன் படாதுபடுப்பட்டார் இல்ல. இவ்வளோத்தையும் அலோவ் பண்ண ஒரு காரணம் என்னன்னா, அந்த 39 அதிகாரமும் கடவுள் என்ன பண்றாரு, அவர் ஒரு பொண்ணாக விளங்குறதுக்கு, அவர்கிட்ட இருந்த களிம்பெல்லாம் நீக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் இல்லையா. கடைசியா யோபு இந்த ஒரு வார்த்தை, நான் உம்மிடத்துல பேச மாட்டேன், என் வாயை பொத்திக்கிறேன்னு சொன்ன உடனே தேவன் அங்க இறங்கிட்டார் இல்லையா. அங்கதான் அவர் என்ன பண்றாரு, 0 ஆறார். அன்னைக்கு வரைக்கும் என் சுயம் நீதி தான் என்னை காப்பாத்துச்சு, என் சுயத்தினால தான் நான் இருந்தேன், கடவுள் என்னை காப்பாத்தினாருங்கிற அந்த ஒரு எண்ணம் போய், நான் ஒண்ணுமே இல்லை கடவுளே, உம்முடைய கிருபை உம்முடைய காருண்யம் தான் என்னை வாழ வச்சுதுங்கிற அந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்த உடனே யோபுக்கு எல்லாமே மாறிடுச்சுங்க.
அதுதான் கடவுள் இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் வருதா, நம்ம வாய் திறந்து கூட நம்ம தேவனை வந்து சபிச்சிடவே கூடாதுங்க. ஏன் இதை அலோவ் பண்ணீங்க கடவுளே? இல்லை உலகத்துல பாவம் செய்யற எல்லாம் நல்லா இருக்கானே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது தெரியாம கூட நம்ம வாயிலிருந்து வார்த்தை வந்துடவே கூடாதுங்க. இல்லை எப்படி வந்து ஒரு தகப்பன் வந்து கிணத்துல தன் பிள்ளையை உள்ள போட்டுட்டு அவருக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் இல்லையா, நமக்கும் வந்து தேவன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நம்ம பழக்கி வைக்கிறார் இல்லையா. அந்த தகப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு அவர் இடுப்புல கட்டி கையில வச்சுட்டு தான் இருப்பார். ஆனாலும் அவர் மூழ்கும் போது அவர் என்ன பண்ணுவார், உள்ள விழுந்து காப்பாற்றுவார். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் தகப்பன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளை வந்து விழுந்து போகாதபடி, விழுகும் போதெல்லாம் ஆவியானவர் நம்மளை வந்து திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, இன்னும் நீ அதிகமான தூரம் டிராவல் பண்ணணும், நீ சோர்ந்து போகாத நமக்கு சொல்றதுக்கு கர்த்தர் வந்து நமக்கு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா. நம்ம ஆவியானவர் கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே கலங்க மாட்டோம். கர்த்தருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.